பிரேமா, யூஎஸ்எஸ்லேருந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து H4EADக்கு வந்திருக்குன்னு சொன்னீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட் வர போகிறாங்க. அவங்க வந்து H4EAD L2EADலாம் வந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களா, இல்லை அதை தூக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது? அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், ஒரு நல்ல டிஸ்கஷனாக இருக்க போது. நீ முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ வந்து டிசம்பர் 10 20 எடுக்கிறோம். முற்பகல் வந்து யூஎஸ்சிஎஸ்டிலேருந்து ஒரு அப்டேட்ஸ் வந்து H4EAD சம்மந்தமாக வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்டேட்டு ப்ளஸ் ட்ரம்ப் காலகட்டத்தில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ரெண்டுமே வந்து கோரிலேஷனாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து விவாதிக்க போகிறோம். பிரேமா, சொல்லலாம். இந்த வாட்டி வந்து புதுசாக ஒருத்தவங்கள்ட்டேருந்து நம்மளுக்கு கிஃப்ட் வந்துருக்கு. எங்கேருந்து வந்திருக்குன்னா டெடி பிளேக்லேருந்து நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேக் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கில் வந்து ஃபஸ்ட்டு டஸ்ட் பேக் போட்டு கொடுத்துருக்காங்க. டஸ்ட் பேக்கில் நம்ம கேரி பண்ணும் போது நம்ம பேக்கோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்ச நாள் நல்லாவே வரும். வெளியில் வைக்கும் போது நிறைய ஸ்க்ராச்சஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் எனக்கு வந்து உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அவங்களோட கலர் ஆப்ஷன்ஸ். நிறைய கலர்ஸ் இருந்தது. எனக்கு எதை சூஸ் பண்ணுறதுனே தெரில. நான் வந்து இந்த க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணேன். இவங்களோட பேக்ஸ் எல்லாமே மேட் இன் இட்டாலி. ப்ரீமியமான லெதர் பேக்ஸ் போகும்போது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக கிடைக்குது. ஸ்மால் சைஸ் பேக்கும் கிடைக்கும். நான் வந்து மீடியம் சைஸ் வாங்கியிருக்கேன். டோட் பேக்ஸ் இந்த மாதிரி பிக்கர் சைஸ் பேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த க்ரீன் கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த டிசைன் கூட ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அடிஷனல் $30 ஆஃபர் கொடுக்குறாங்க. TBRT30ன்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் $30 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகும். ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம், இந்த H4EADன்ற விஷயம் வந்து எப்போ வந்தது, எந்த பீரியட்ல வந்து அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, அது வந்து கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து H4EAD வந்து ஆரம்பத்துல இருந்தது கிடையாது. L2EAD எப்ப வந்ததுன்னா வந்து 2001 வந்துடுச்சு. அதாவது L1 விசாவில் வர்றவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்பவுஸ் L2ல இருக்கும்போது அவங்க EAD வாங்கிட்டு ஒர்க் பண்ணலாங்கிற ஒரு விதிமுறை வந்து 2001 அப்புறம் அமலில் இருந்தது. ஆனால் அப்போ H1B விசாவில் இருக்கிறவங்களோட ஸ்பவுஸ் வேலை பார்க்க முடியாது. H4ல இருந்தால் வேலை பார்க்க முடியாது. ஆப்வியஸாக க்ரீன் கார்டு வாங்கிட்டு அந்த மாதிரி தான் வந்து வேலை பார்க்கணும். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா வந்து காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா வந்து இந்தியாவுக்கு சைனாவுக்கு வந்து பேக்லாக் அதிகமாக ஆரம்பிச்சு. க்ரீன் கார்டே கிடைக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு போயிடுச்சு. அப்படியே வந்து ஃபேமிலி ரன் பண்ணணும்னா ஒரு சேலரியோடு இங்கே ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிறதுனால காங்கிரஸே வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தாங்க ஒபாமா பீரியடில். பிகாஸ் ஒபாமா காலகட்டத்தில் வந்து அது ரொம்ப இமிக்ரேஷன் ஃப்ரெண்ட்லியான ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் 2014 ஒயிட் ஹவுஸ் முன்னெடுப்பில் ப்ளஸ் DHS, ஸோ அவங்க தான் வந்து பாலிசி சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்களும் சேர்ந்து வந்து இந்த பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வராங்க. 2014 அதை டிராஃப்ட் பண்ணி 2015 ஃபெடரல் ரெஜிஸ்டரில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஐ திங்க் வந்து பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. 60 நாள் கருத்து கேட்புக்கு அது விடப்பட்டது. அதாவது எல்லாருக்குமே தெரியும், இந்த OMB அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஃபீஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் பட்ஜெட் வந்து அந்த ஃபெடரல் ரெஜிஸ்டரில் போட்டுருவாங்க. சார் என்ன இந்த மாதிரியான ஒரு பாலிசி சேஞ்ச் வரப்போகுது. H4ல உள்ளவங்களுக்குலாம் EAD தரப்போகிறாங்க. அதாவது H1B ஸ்பவுசஸ் வந்து சில கண்டிஷனுக்குள்ளே வரும்போது வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விதி வரப்போகுது. இந்த விதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பொது கருத்து கணிப்பு. ஸோ யார் வேணாலுமே வந்து போய் கருத்து தெரிவிக்கலாம். 13,000 கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதில் பார்த்தா 85% மேலே பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ 10% தான் அதை அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4% வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ மாதிரி வந்துருச்சு. ஸோ இதனால் வந்து அது அமல்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2015 அது அமலுக்கு வருது. அதன் பிறகு தான் H4 ஸ்பவுசஸ் இங்கே வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அதாவது H1Bயில் இருக்கும்போது அவங்க ஸ்பவுசஸ் EAD கார்டு வேலை செய்ய ஆரம்பித்தது அதன் பிறகு தான். ஸோ அதில் ஒரு க்ளீனான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது H1Bயோட I-140 அப்ரூவ் ஆன பிறகு அதை வச்சுட்டு H4ல உள்ளவங்க EAD கார்டு வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கதை. 2025 10ஆம் வருடம் வரப்போகுது. கூடவே வந்து ட்ரம்ப் அவர்களும் 2025 ஜனவரி 20 வரப்போகிறார். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். போன வாட்டி ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து இந்த H4EADக்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கல்ல, ஆனால் அது பாஸ் பண்ண முடியல. ஆமாம், H4EAD சம்மந்தமாக நிறைய சேஞ்சஸ் வந்து அவங்க முன்னெடுப்பு பண்ணாங்க. அதாவது வந்து ஒரு லா சேஞ்சஸாக கொண்டு வரலாமா, இல்லை ஒரு பாலிசி சேஞ்சஸாக கொண்டு வரலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் ஒரு ப்ரொசீஜரெல்லாம் பண்ணல அப்படிங்கிறதுனால அதை கொண்டு வர முடியல. அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியல. ஈவன் சேவ் ஜாப்ஸ் USAங்கிற அமைப்பு அவங்க வந்து ரிபப்ளிகன்ஸ் பேக்டு தான். ஸோ அவங்க வந்து கோர்ட்டுக்கெலாம் படியேறி இதை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போனாங்க. இப்போ ரீசெண்டாக கூட அது நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா, கோர்ட்டும் வந்து அதை தள்ளுபடி பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி H4EAD வந்து பல தடைகளில் தாண்டி தான் வந்திருக்கு, ரைட். ஸோ லாஸ்ட் டேர்மில் அவங்களால முடியல. இந்த டேர்மில் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. H4EAD அப்படியே தூக்கலனா கூட நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ணுவாங்க? ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்க,
பாருங்கள், லாஸ்ட் ட்ரம்ப் பீரியட் ஞாபகம் இருக்குது, பயோமெட்ரிக்ஸ்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. H4EAD இருக்கட்டும், இருக்கட்டும், ஆனால் பயோமெட்ரிக்ஸ்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். ஸோ நீங்கள் பயோமெட்ரிக்ஸ்க்காக அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக ஒரு 6 மாதம் 7 மாதம் வெயிட் பண்ணணும். ஸோ உங்களோட ஜாபை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது, ஜாப் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ EADயில் இருந்தும் இல்லாத மாதிரி, ரைட்? ஸோ இருக்குது அந்த விதி, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு புள்ளி வச்சாங்க அங்கே பயோமெட்ரிக்ஸ். அதுக்கு லாங் வெயிட்டிங் பீரியட் நல்லாவே ஞாபகம், நிறைய வீடியோ அதில் போட்டிருந்தோம். லாங் வெயிட்டிங் பீரியட் இருந்துச்சு, நிறைய பேர் இதனால் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதாவது H4EAD சரியான நேரத்தில் ரினிவல் பண்ண முடியாமல் அவங்க வேலை இழப்பு ஏற்படுறது, அப்புறம் புது வேலை தேடுறது, இந்த மாதிரியான நிறைய வந்து தடைகளை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா USAஸும் ட்ரம்ப் கவர்மெண்ட் கையில் தானே இருக்க போகுது. ஸோ அதில் ஏதாவது பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஏதோ பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி என்ன பாலிசி சேஞ்சஸ் டிசம்பர் 10 நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்குறீங்க. ஸோ இது USAஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் வந்து 180 டேஸ் முன்னாடி இருந்தது வந்து 540 டேஸ் ஆக்குறாங்க. அது ஆக்சுவலாக வந்து முன்னாடியுமே ஆக்குனாங்க, ரைட்? அதோட அந்த பாலிசி சேஞ்சஸோட டேட் முடிய போகுது. ஸோ அதனால் அதை ரினிவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து தெளிவாக பார்க்குறீங்க. இது ஜனவரி மாதத்துலேருந்து ஜனவரி 13, 2025 அமலில் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 20 வந்து தலை திமிங்கலம் ட்ரம்ப் அவர்கள் வந்து வராரு. ஸோ இந்த பாலிசி சேஞ்ச், இது பாலிசி சேஞ்ச் தான் இல்லையா? இதை நீங்கள் போய் காங்கிரஸில் கொண்டு போயிட்டோ இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரோ அதெல்லாம் இல்லை, இது ஒரு USAS பாலிசி சேஞ்ச். ஸோ ட்ரம்ப் கவர்மெண்ட் அவங்களோட USAS டீமே இதை திரும்ப ரிவர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ட்ரம்ப் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பயோமெட்ரிக்ஸ் ஒன்று சொல்லலை, இந்த ஒரு விஷயமும் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா வந்து ஒரு வேளை I-765 அதாவது வந்து EAD கார்டு வரதுக்கு லேட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், உங்களோட I-94 நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களோட H4 எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு, ஆனால் I-765 வர லேட் ஆகிடுச்சுன்னா அந்த I-94 வச்சுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷனில் ஒர்க் பண்ணலாம். இதுதான் இந்த ரூல். இந்த ரூலை பற்றி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரூல் வந்து ட்ரம்ப் பீரியடில் கிடையாது, பைடன் கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் இருந்ததுனால கொண்டு வந்தாங்க. ஸோ திரும்ப ட்ரம்ப் வரும்போது இந்த ரூல் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேற என்ன மாதிரியான ரூல் சேஞ்சஸ்லாம் வர சான்சஸ் இருக்குது? ஆமாம், மிக முக்கியமான கரண்ட்டாக இருக்கிற ஒரு ரூல் என்னன்னா வந்து இது வந்து ஒரு ரூலை கொண்டு வரலாலுமே வந்து USAS ரெக்கமெண்டேஷனாக என்ன இருக்குன்னா வந்து நீங்கள் எப்போலாம் H1B ப்ரீமியம் ப்ராசஸ் போகிறீங்களோ அப்போ H1B போட்டுருங்க. H4 எக்ஸ்டென்ஷன் I-539 ஓகே, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆர் எக்ஸ்டென்ஷன் போடுவோம்ல, அந்த ஃபார்மை போட்டுருங்க. I-765 EAD கார்டு அதையும் போட்டுருங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மூணுத்தையும் ப்ரீமியம் பண்ணிடுறோம். பட் டெக்னிக்கலாக H4EAD ப்ரீமியம் இல்லை. நீங்கள் இப்படி பண்டலாக பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் இந்த சர்வீஸை கொடுக்குறோம் பிகாஸ் நிறைய பேக்லாக்ஸ் இருக்கிறதுனாலன்னு USAS வந்து பெரிய மனசு பண்ணி அதை பண்ணாங்க. இதனால் நிறைய பேர் பணம் நினைச்சாங்க. அதாவது அவங்களோட EAD வந்து சரியான நேரத்தில் ரினிவல் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. ஏன்னா நீங்கள் EAD ரினிவல் பண்ணணும்னா உங்களுக்கு 6 மாதம் தான், 180 டேஸ்க்கு முன்னாடி தான் நீங்கள் ரினிவல் போக முடியும். இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸை வச்சுட்டு 180 டேஸில் ரினிவல் பண்ண முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ப்ரீமியமில் பண்டில் அனுப்புங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க இல்லையா? இதையும் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்த பிறகு. ஸோ என்ன நடக்கும்? ஸோ இந்த ஒரு பண்டில் வந்து உடையுதுன்னு வச்சுக்கோங்க. நீ என்ன தான் H1B ப்ரீமியம் பண்ணாலும் H1B மட்டும் தான் அப்ரூவ் ஆகி வரும். H4ம் I-765 அந்த க்யூவில் தள்ளி விட்ருவாங்க. ஸோ அது ஸ்லோவாக வரும், 180 டேஸ்க்கு மேலே போகலாம். இன்னும் பயோமெட்ரிக்ஸ்லாம் வரும்போது அது 1 இயர் கூட ஆகலாம். ஜஸ்ட் நான் வந்து பயமுத்துறதுக்காக சொல்ல, இதெல்லாம் ஆகலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஏன் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ்லாம் வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து கொண்டு வரலாம். அதாவது H4EAD என்னால் தூக்க முடியல, அதுக்கு பதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது இந்த ப்ரொசீஜரல் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான எல்லா பவருமே அவங்க கையில் இருக்குது, அதை கொண்டு வரலாம். எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்லாம் போட மாட்டாங்களா? ஆமாம், கண்டிப்பாக எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அதாவது H4EAD ரிமூவ் பண்ணுங்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்லாம் வந்து போட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ஒரு பயத்துக்கு போகணும். ஏன்னா இதை விட தாண்டி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த பாலிசி சேஞ்செலாம் பண்ணல இல்லையா, அந்தந்த டிபார்ட்மெண்ட் தான் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. L2ல என்ன மாதிரியான விஷயம் வரும்? ஆமாம், L2ல ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயம் வந்துச்சு. அது என்னன்னா L2ல உள்ளவங்களுக்கு EAD தர போகிறாங்க. 2001 வந்து அந்த பாலிசி சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த L2ல EAD அப்ளை பண்ணி வாங்கணும். அதுதான் ஒரு ரூல் புதுசாக கொண்டு வந்தாங்க. நீங்கள் L2ல இருந்தால் மட்டும் போதும், வேலிட் I-94 இருந்தால் மட்டும் போதும், அதை வச்சு நீங்கள் வேலை செய்யலாம். அதாவது நீங்கள் I-9 ஃபார்முக்கு அதை வந்து ஒரு வேலிட் ப்ரூஃபாக காமிச்சு வேலை செய்யலாம். EAD கார்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, வேணும்னா வாங்கி வச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது L1ல வராங்க, L2ல வராங்க, வெரி நெக்ஸ்ட் டேலேருந்து I-94 வேலிட் வச்சு நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது நிறைய ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இந்த ஒரு பாலிசி சேஞ்சும் ஈஸி தான். ஸோ நீங்கள் அதை அப்படியே அந்த வேர்டை தூக்கிட்டால் முடிஞ்சுது இல்லையா? நீங்கள் L2ல இருந்தாலும் நீங்கள் வேலிட் EAD கார்டு வச்சு தான் வேலை செய்யணும். I-94லாம் பத்தாதுன்னு ஒரு பாலிசி சேஞ்ச் ட்ரம்ப் கவர்மெண்ட் கொண்டு வராங்கன்னா இது எல்லாமே பேக் டு ஸ்கொயர் ஒன்று ஆகிடும், ரைட்? ஸோ ஸ்டில் வேலை பார்க்கலாம், ஆனால் EAD கார்டு வேணும். ஸோ அதுக்காக பயோமெட்ரிக்ஸ் உள்ளே போட்டிருப்பாங்க. அதுக்காக அது கடந்து வர போகிற பாதி சொன்னேன் இல்லையா? ஸோ 6 மந்த்துக்கு மேலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நேரடியாக ரிமூவ் பண்ணாமல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ட்ரம்ப் கவர்மெண்ட் கொண்டு வரதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. பிரேமா, இப்போ யாராவது சப்போஸ் எக்ஸ்டென்ஷனில் இருக்காங்கன்னா அவங்க எதாவது பண்ண முடியுமா? நான் தான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னா வந்து சப்போஸ் நீங்கள் வந்து
6 மாதம் உங்களுக்கு நெருங்குது அப்படின்னா வந்து தயவு செஞ்சு இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் போட்டுருங்க, டிலேவே பண்ணாதீங்க, ப்ரீமியமில் பண்ணிவிடுங்க. ஸோ H1B H4 EAD ப்ரீமியம் வந்துடும், உங்களுக்கு 3 மந்த்ஸ் வந்து அப்படியே EAD கார்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரூல் சேஞ்ச் வந்தாலும், அதாவது இந்த பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் வந்தாலும் உங்களே எதுவும் இம்பாக்ட் ஆகாது, பிகாஸ் நீங்கள் EAD கார்டு வாங்கிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன் ஈவன் நம்ம அட்டானி வீடியோலையுமே பார்த்தோம், அவங்களும் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணது அந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதை பண்ணிவிடுங்க. ப்ளஸ் வந்து I-140 அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா H4 EAD வாங்கினா ஃபஸ்ட்டு வருது I-140 டிலே பண்ணிடாதீங்க. பெர்ம் ப்ராசஸ் ஏற்கனவே வந்து பயங்கரமாக டிலேயில் இருக்குது. இன்னும் அடுத்த கவர்மெண்ட் வரும்போது இது ஃபாஸ்ட்டாக ஆகுமா இன்னும் ஸ்லோவாகுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி இப்போ நமக்கு தெரியல. ஸோ கவர்மெண்ட் தான் தெரியும். ஸோ அதனால் I-140யும் as soon as possible பண்ணிவிடுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுப்போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.